ஹலோ ஆல், வெல்கம் டு மை கலாட்டாஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபால் கலர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சம்மர் முடிஞ்சு வின்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டம் சீசன்னு வரும் இல்லையா? அப்போது இந்த லீவ்ஸில் ட்ரீயில் இருக்க லீவ்ஸ் எல்லாம் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணும். அதை தான் ஃபால் கலர்ஸ்னு சொல்லுவாங்க. சம்மரில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சன்லைட் அதிகமாக இருக்கிறதால பிளான்ட்ஸ் வந்து அதிகமாக குளோரோஃபில் ப்ரொடியூஸ் பண்ணி லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப க்ரீனாக இருக்கும். அதே வின்டர் ஆரம்பிக்கும் போது சன்லைட் ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா? அப்போ இந்த குளோரோஃபில் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாகுமா, அதனால் லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி கலர் மாறும்னு நான் படிச்சிருக்கேன். வாங்க இப்போ நம்ம டாலஸில் இருக்க சில பார்க்ஸ் விசிட் பண்ணி அங்கே ஃபால் கலர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு தான் இந்த வீடியோவில் நான் கேப்சர் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா அவங்க பையனுக்கு ஷூலேஸ் கட்டி விடுற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருந்தது. இதை பார்த்த உடனே எனக்கு என்னோட டேடி ஸ்கூல் டேஸில் எனக்கு ஷூஸ் கட்டி விடுறது தான் ஞாபகம் வந்தது. அது ஏன் நான் இங்கே யூஎஸ்க்கு வரத்துக்கு நான் ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி கூட எனக்கு ஷூலேஸ் கட்டி விட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி ஞாபகம் தான் இந்த ஸ்டாச்சு பார்த்த உடனே வந்தது. உங்களுக்கு இந்த ஸ்டாச்சுவை பார்த்தா என்ன ஞாபகம் வருதுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சில பேர் வந்து இந்த ஃபால் கலர்ஸில் இருக்கிற கலர்ஸோட அவங்களோட எமோஷன்ஸையும் ரிலேட் பண்ணிப்பாங்களாம். அதாவது லீவ்ஸ் வந்து ரெட் கலரில் இருந்தால் அது ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் பேஷன் அண்ட் டிசையர். அதே எல்லோ கலரில் இருந்தால் அது சன்னோட கலருங்கிறதுனால ஹாப்பினஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலராக இருந்தால் பாசிட்டிவ் எமோஷன்ஸ். அதுக்கப்புறம் ப்ரௌனாக இருந்தால் டவுன் டு எர்த், அதாவது காம் பர்சனாலிட்டியை குறிக்கும்னு சொல்கிறாங்க. அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிட்ஸுக்கான பார்க் இருந்தது. அப்படியே ஜெயேஷ் குட்டி அங்கே கொஞ்சம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த பார்க்கோட தீமே ஒரு ஃபாரஸ்டில் இருக்கிற மாதிரி டைனோசர் தீம் அந்த மாதிரி இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை கலாட்டாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஹாவ் எ குட் டே. பாய்.